வணக்கம் மகளே. திமுக ஏன் தோற்றது? திமுக எப்படி தோற்றது? எங்கள் தலைவர் கொளத்தூரில் எப்படி தோற்றார்? ஏன் தோற்றார்? கொளத்தூர் தொகுதி எங்கள் தலைவர் தான் சிங்கப்பூர் மாதிரி வைத்திருந்தார். அப்படி இருக்கும்போது மக்கள் ஏன் அவரை தோற்கடித்தாங்க? ஒருவேளை இவிஎம்மை மோசடி பண்ணிட்டாங்களோ, இவிஎம்மில் கோல்மால் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் சிஐடி வேலைகள் ஜெய்சங்கர் லெவலில் இறங்கி திமுக ஒரு பக்கம் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கு. அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட்டை போட்டாங்க. ஒரு 36 பேர் கொண்ட குழுவை தமிழ்நாடு முழுக்க அனுப்பிச்சாங்க. நேற்று அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நபர் தலைவர் பார்த்திங்கன்னா தூத்துக்குடியை சேர்ந்த திரு ஜோயல் ஹென்றி, திமுகவுடைய இளைஞரணியில் ஒரு முக்கிய பொறுப்பு இருக்கக்கூடிய ஒரு பெரிய புத்தகத்தை ஃபைல் பண்ணி, அதாவது கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள்லாம் சொன்ன அந்த குறைகளை ஒரு புத்தகமாக போட்டு ஸ்டாலின் கையில் கொடுத்துட்டாரு. இந்த புக்கை அவர் என்னைக்கு படித்து, என்னைக்கு பிரச்சனையை கண்டுபிடிச்சி, என்னைக்கு கட்சியை பயிர் பண்ண, இதெல்லாம் பழைய மாடல் டெக்னிக்கு. நீங்கள் தான் ஒரு வெப்சைட் போடுறீங்கல்ல, அந்த வெப்சைட்டில் ஸ்டாலினே என்ன சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் பிரச்சனையை குரல், அதாவது வாய்ஸாக போடலாம், டைப் பண்ணலாம், வீடியோவாக போடலாம், இல்லை ஒரு பேப்பரில் எழுதி ஃபோட்டோவாக போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிலாம் இருக்கும்போது எதுக்கு இந்த குழு? இதுதான் ஒரு 10ஆம் பசலித்தனமான வேலைகளை, அதாவது ஒரே வேலையை 2 தடவை செய்ய சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்களா, அந்த வேலையை தான் திமுக செய்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களுடைய தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் திரு மோகன் சி லாசரஸ் அவர்கள் ஒரு 20 நாட்களுக்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருந்தார். அந்த வீடியோவில் திமுக ஏன் தோற்றது அப்படிங்கிறத நெத்தி பொட்டில் அறைந்தார் போல் சொல்லியிருந்தார். அந்த வீடியோவை பார்த்தாலே போதும், ஸ்டாலினுக்கு நம்ம ஏன் தோற்றோம், எதனால் தோற்றோம் அப்படிங்கிற காரணங்கள் ஒரு 40-50% புரிஞ்சிருக்கும். பட் அதையெல்லாம் அவர் பார்க்குறாரா இல்லையா அப்படின்னு தெரியல. ஸோ ஏன் மோகன் சி லாசரஸ் அவர்கள் திடீர்னு இப்போ இந்த வீடியோ போடுறாரு? ஏன்னா கடந்த முறை அந்த கிறிஸ்மஸ் விழா கொண்டாடும் போதெல்லாம் கூட தான் இருந்தார், நியூ இயர் விழா கொண்டாடும் போதெல்லாம் கூட தான் இருந்தார், ஸ்டாலினுக்கு கேக்கெல்லாம் ஊட்டி விட்டார். பிரம்மாண்ட விழாவாக நெல்லை மாவட்டம் டக்கரம்மாள்புரத்தில் மிகப்பெரிய விழா கொண்டாடினாங்க, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போவே அவர் நேரடியாக சொல்லியிருக்கலாமே. இப்போது அவர் ஆட்சியை இழந்து எம்எல்ஏ பதவி கூட இல்லாமல் இப்போ இருக்கும்போது ஏன் இந்த வீடியோ, ஏன் திடீர் ஞானோதயம் மோகன் சி லாசரஸுக்கு? அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். கடந்த ஒரு 20 நாட்களுக்கு முன்பு இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களுடைய தலைவர் அண்ணன் திரு மோகன் சி லாசரஸ் அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. திமுக ஏன் தோற்றது, ஸ்டாலின் ஏன் தோல்வியை தழுவினார் அப்படிங்கிறதுல ஒரு வீடியோ, ஒரு 10-12 நிமிடங்கள் ஓடக்கூடிய வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோ வச்சிருக்கேன், முதல்ல நீங்கள் பார்த்துட்டு வாங்க. தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சராக செயலாற்றின, நல்ல பணிகளை செய்த மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தேர்தலில் தோல்வியை சந்தித்ததினால அதற்கான காரணங்களை அறிந்து கொள்ள, மக்களுடைய மனதில் இருக்கிறதை அறிந்து கொள்ள நீங்கள் ஒரு கமிட்டியை அமைத்து எல்லாரிடத்திலையும் அபிப்பிராயங்களை நீங்கள் கேட்க தீர்மானித்தது ரொம்ப வரவேற்கத்தக்கது, சந்தோஷமானது. பொதுமக்களும் உங்களுடைய மனதில் உள்ளதை இதை பற்றி கருத்துக்களை தெரியப்படுத்தலாம் என்று சொன்னதுனால நான் எந்த கட்சி சார்பும் உடையவனா இல்லாதபடி பொது ஜனங்கள் சார்பாக சில கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஆட்சி செய்த 5 வருஷ ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு பல நன்மைகளை, வளர்ச்சிகளை கண்டது. அதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். நான் தேவனை துதிக்கிறேன். கல்வித்துறையில் நிறைய ஆசீர்வாதமான நன்மையான மாற்றங்களை தமிழ்நாடு கண்டது. மருத்துவத்துறையில் ஆச்சரியப்படும்படியான நிறைய நன்மையான மாற்றங்கள், வளர்ச்சிகளை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. இதே போல தொழில் வளத்தில் தமிழ்நாடு முதன்மையான இடத்தில் வந்து நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட காரணமாக இருந்தது உங்களுடைய அரசாங்கம். அதே மாதிரி இந்த பஸ் ஸ்டேஷன், அதை பேருந்து நிலையங்கள், அதனுடைய புதுசாக கட்டின எல்லாமே விமான நிலையத்தில் போல அவ்வளவு சிறப்பாக பிரம்மாண்டமாக மக்களுடைய நன்மைக்காய் செய்தது பெரிய ஒரு ஆசீர்வாதமான காரியம். பெண்கள் இலவசமாய் பஸ்ஸில் பிரயாணம் பண்ண நீங்கள் செய்த உதவி, நிறைய பெண்கள் அதனால் மகிழ்ச்சி அடைந்ததை, நன்மை பெற்றதையும் பார்க்க முடிந்தது. இப்படி நிறைய நன்மையான காரியங்கள் நடந்தது உங்களுடைய ஆட்சி காலத்தில். அதை நினைத்து ஆண்டவரை துதித்து உங்களுக்கும் நான் நன்றி கூறுகிறேன்.
இவ்வளவு நன்மைகள் நடந்தும் கூட ஏன் இப்படிப்பட்ட ஒரு தோல்வி என்பதான கேள்வி உங்களுடைய மனதில், எல்லா கட்சிகளுடைய மனதில் எழும்பி இருக்கிறது. ஒருவேளை நினைக்கலாம், சினிமா மோகத்தினால் உண்டான ஒரு மாற்றம்தான் இதற்கு காரணம் என்பதாய். அப்படி சொல்லி நீங்கள் அவங்களை திருப்திப்படுத்திக் கொள்ளாதபடி, மக்கள், சாதாரண கிராமத்தில் இருக்கிற மக்களும், ஏழை மக்களும், நடுத்தர மக்களும், அவங்களுடைய மனதில் இருக்கிற பாதிப்பு என்ன என்பதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். என் மனதில் தோன்றினது 2 காரியங்கள். அதை உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஒன்று, டாஸ்மாக் கடை, மதுபான கடைகள். அதாவது தமிழ்நாட்டில் மதுபானத்தினால 1,25,00,000 பேர் தினசரி குடிகாரர்களாய் மாறிவிட்டார்கள் என்று உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதியே வேதனையோடு சொன்னதை சில ஆண்டுகளுக்கு முன்பாய் நடைபெற்றது. அப்ப நிறைய குற்றங்கள் தமிழ்நாட்டிலே பெருக காரணமாக இருப்பது இந்த மதுபான கடைகள் என்று எல்லா அரசியல் விமர்சகர்களும் தெளிவாய் பேசியிருப்பது உங்களுக்கும் தெரியும். இந்த மதுபானத்தினால நிறைய மரணங்கள், அதனால கடந்த 10 வருஷத்துல தமிழ்நாட்டில் விதவைகள் பெருகி இருக்கிறார்கள், தகப்பன் இல்லாத குழந்தைகள் பெருகி இருக்கிறார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது. அதோடு தமிழ்நாட்டில் குற்றங்கள் பெருக காரணம், நிறைய விபத்துகளுக்கு காரணம் இந்த மதுபானம். குடித்துவிட்டு வாகனம் ஓட்டி நிறைய விபத்துகள், நிறைய மரணங்கள் நடைபெறுகிறது. பாலியல் சம்பந்தமான குற்றங்கள் பெருக காரணம் இந்த மதுபானம். இந்த மதுபானத்தினால அவங்க என்ன செய்யறன்னு தெரியாதபடி சிறு குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாரையும் பாதிக்கிற அளவில் இந்த மதுபான போதை தமிழ்நாட்டில் நிறைய பேரை பாதித்து விட்டது. இது தமிழ்நாட்டில் வேகமாய் பரவி ஏராளமான குடும்பங்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. பெண்கள், நாங்கள் பொதுமக்களை, ஒரு வருஷத்துல லட்சக்கணக்கான பொதுமக்களை நான் சந்திக்கிறேன். அவங்க விண்ணப்பம் பண்ண, வேண்டுதல் செய்ய வருகிறதுனால கண்ணீர் விட்டு அழுகிற பெண்களை நான் ஏராளமாய் பார்த்திருக்கிறேன். இந்த மதுபானத்தின் நிமித்தம் குடும்பங்கள் உடைந்து பாழாகி கொண்டிருக்கிறது. பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிந்து கொண்டிருக்கிறதை கண்ணீர் விட்டு அழுது சொல்லுகிறார்கள். அந்த மக்களுடைய கண்ணீர் ஆசீர்வாதத்தை தடுத்துவிடும். இது ஏழை மக்களுடைய கண்ணீர். இதெல்லாம் மூடிட்டா சரியாயிருமா என்று சொன்னால், கொரோனா காலத்துல மதுபான கடைகள் மூடப்பட்ட போது கிட்டத்தட்ட பாதிக்கும் அதிகமான பேர் மதுபானத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இவங்களுக்கு குடிக்கணும்னு தோணலை அப்படின்னு தான் பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க. ஆனா மறுபடியும் கடை திறந்த உடனே திரும்ப குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அது மூடப்பட்டால் நிறைய பேர், கிட்டத்தட்ட பாதிக்கும் அதிகமான பேர் உடனே அதுல இருந்து வெளியே வந்துருவாங்க. அப்புறம் படிப்படியா பெரிய மாற்றங்கள் வந்து குடும்பங்கள் சமாதான நிம்மதி அடையும். இதுதான் பொதுமக்களுடைய கருத்து. நான் நிறைய பேரோட பேசி அறிந்து கொண்டது. அதனால எவ்வளவு நன்மை செய்தாலும் ஒவ்வொரு குடும்பமும், கோடிக்கும் அதிகமான குடும்பங்கள் இந்த மதுபானத்திலே பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இதை மற்றவங்க சொல்லுவாங்களோ என்ன தெரியாது. நான் இந்த மக்களோடு பழகி அவருடைய கருத்துக்களை அறிந்ததுனால அவருடைய இருதயத்தின் வேதனையை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இதை நீங்கள் கணக்கிலே கொள்ள வேண்டியது அவசியம். அதனால பூரண மதுவிலக்கு தமிழ்நாட்டுக்கு வருவதுதான் ஆசீர்வாதம். அப்படி இல்லாவிட்டால் அடுத்த தலைமுறை சொல்லும், தமிழ் சமுதாயமே குடித்து குடித்து அழிந்து போனது என்று வரலாறு பேசக்கூடிய நிலைமை வந்துவிடும். இதை தடுத்து நிறுத்துவதற்கு அரசியல் தலைவர்கள் முன் வரணும். 2வது ஒரு காரியம், நான் அறிந்த விதத்துல லஞ்சம். இது எல்லா அரசாங்க அலுவலகத்திலும் வேகமா மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கிவிட்டது ஏழை மக்களுக்கு. ஒரு காலத்துல அரசாங்கத்துல போய் ஒரு காரியத்திற்காக போனால் நம்ம பக்கத்துல ஒரு மிஸ்டேக் இருந்தா அதை சரிப்படுத்துவதற்கு லஞ்சம் கேட்பாங்க. இந்த தப்பு இருக்கு, இது இருக்கு, அப்ப சரிப்படுத்த இவ்வளவு கொடு என்று சொல்லி. அப்போ ஒரு 10% லஞ்சம் வாங்குறவங்க இருந்தாங்க, 90% நேர்மையான அதிகாரிகள் இருந்தாங்க. ஆனா இப்போ 10% தான் நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்க. 90% லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். நம்ம அவங்க கேட்கிற எல்லா டாக்குமெண்ட் கொடுத்தாலும், ஒரு குறையில்லாதபடி பெர்ஃபெக்ட் அரசாங்க சட்டத்தின் பிரகாரம் கொடுத்தாலும்
இவ்வளவு லஞ்சம்னு கேட்கிற நிலைமை வந்துவிட்டது. மக்களை அடித்தட்டு மக்கள் வரைக்கும் பாதிக்கப்பட்டுட்டாங்க. நடுத்தர மக்கள் மிக அதிகம் பாதிக்கப்பட்டுட்டாங்க. தாராளமாய் மக்கள் சொல்றாங்க. அதுதான் நான் பேசி பழகும்போது ஏன் இந்த தோல்வி வந்தது என்று கேட்டபோது, அரசியல் மாற்றம் வந்தது என்று கேட்டபோது நிறைய மக்கள் சொன்ன வார்த்தை லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். நேர்மையான ஒரு காரியத்துக்கு நன்மை பெறுவது கூட இவ்வளவு லஞ்சம். அதுல அரசியல்வாதிகள் பின்னணியில இருக்கிறாங்க. அவங்க உங்க வரைக்கும் கை நீட்டுறாங்க. நாங்க அதிகாரிகள் சொல்றாங்க எம்எல்ஏ கொடுக்கணும், மினிஸ்டர் கொடுக்கணும், சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் போடணும்னு. அது எந்த அளவுக்கு உண்மையே தெரியாது. ஆனா உங்களை அவங்க கை காட்டுகிறார்கள். இதை கட்டுப்படுத்த இந்த அரசாங்கம் தவறிவிட்டது ஒரு முக்கியமான காரணம் என்று நான் கருதுகிறேன். இது பொதுமக்களுடைய அபிப்பிராயம். நான் ஏராளமான மக்களோடு பழகுகிறதுனால, கிராமத்தின் மக்கள், நடுத்தர மக்கள், படித்தவர்கள் என்று பலரோடு இதை குறித்து பேசி அதை அறிந்ததுனால, இதை உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று நினைத்ததுனால உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதனால நீங்க இந்த தோல்விக்கான காரணத்தை குறித்து ஆராயும் போது இந்த 2 காரியங்களை ரொம்ப முக்கியமாய் கருதி இதற்கு தீர்வு காண்பும்படியான நல்ல முடிவு எடுத்தால் மறுபடியும் நீங்கள் ஆட்சிக்கு வந்து நன்மையான காரியத்தை செய்ய ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்பு அருளுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நலமானதை யோசித்து நலமான முடிவெடுக்க வேண்டுகிறேன். ஆமேன். இப்போ இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, திமுகவுடைய தோல்விக்கு காரணம் திமுக தான். அதாவது தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் விதவைகளுடைய எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. அதுவும் குறிப்பாக இளம் விதவைகள், ஒரு 25, 30 வயது, 35 வயதில் விதவைகள் அதிகமாயிட்டாங்க. இதற்கு காரணம் டாஸ்மாக். அதுவும் குறிப்பாக அவர் டாஸ்மாக்னு 19 ரூபா சொல்லிட்டு போயிட்டார். உண்மையிலே இந்த டாஸ்மாகில் விற்கக்கூடிய சரக்குகளுடைய குவாலிட்டி, தரம் நல்ல தரமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% கிடையாதுங்க. 100% கிடையாது. இதனால தான் இதை குடிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஆண்மை குறைவு ஏற்படுது. தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் இந்த செயற்கை கருத்தரிப்பு மையங்கள், ஏகப்பட்ட ஐவிஎஃப் கிளினிக் வந்திருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன? இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் இந்த போதைக்கு அடிமையாகி இந்த தரமில்லாத மதுபானங்களை குடிக்கும்போது அவங்களுக்கு இந்த ஆண்மை குறைவு ஏற்பட்டது. இப்போ பாண்டிச்சேரி போன்ற பகுதிகளெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உலகத்தரம் வாய்ந்த பியர், விஸ்கி, பிராந்திலாம் கிடைக்கும். இன்டர்நேஷ்னல் பிராண்டெலாம் கிடைக்கும். ஒரு நீங்கள் தமிழ்நாட்டில் போய் ஒரு டாஸ்மாக் கடையில் போய் ஒரு நல்ல மது இன்டர்நேஷ்னல் பிராண்டை சொல்லுங்கள், அதெல்லாம் கிடையாது, இதுதான் இருக்குது அப்படிமா. இருந்தால் வாங்கிட்டு போக கூடி இல்லைம்மா. அதுவும் நல்லா இருக்கா, குவாலிட்டியானதாக பார்த்தீங்கன்னா அது ஒரு $1 மில்லியன் கேள்வி தான். குவாலிட்டிலாம் கிடையாது. ஸோ என்னை பொறுத்தவரை மது விற்கிறீங்களா, அதே ஒரு மோசமான பொருள். அதில் ஓரளவு குவாலிட்டியான பிராண்டுகளை வாங்கி வைங்க. இன்டர்நேஷ்னல் பிராண்டுகள்லாம் இருக்கும், அதை வாங்கி. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே ஊழல் தான். ஏன் அப்படின்னா இந்த திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள், அமைச்சர்கள் மிகப்பெரிய அளவில் மதுபான ஆலைகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மதுபான ஆலைகள்லேருந்து தான் டாஸ்மாக் நிர்வாகம் மதுவை கொள்முதல் செய்யணும், எங்களுக்கு தான் நீங்கள் ஆர்டர் கொடுக்கணும், எங்கிட்ட இருந்து தான் நீங்கள் பிராந்தி, விஸ்கி, ரம்மு எல்லாமே எங்கிட்ட இருந்து தான் வாங்கணும்னு சொல்லி ஒரு அழுத்தம். ஸோ அப்போ என்ன செய்ய முடியும்? டாஸ்மாக் அவங்ககிட்ட இருந்து தான் வாங்குறாங்க. அதுவும் முறையாக நடக்குதா? மிகப்பெரிய அளவில் இதில் ஊழலாம் நடந்திருக்கு, உங்களுக்கே தெரியும். அதுக்காகத்தான் செந்தில் பாலாஜி மீது வழக்கெல்லாம் போடப்பட்டது. ஸோ இப்படி தரமில்லாத மதுபானங்களை விற்கிறது, மது குடிப்பதே கேடு உடலுக்கு, அதுலேயும் தரமில்லாத, குவாலிட்டி இல்லாத மோசமான மதுபானங்களை குடிக்கும் இளைஞர்களுக்கு என்ன ஆகும்? உடல்நல குறைபாடு, ஆண்மை இழப்பு. ஸோ அதனால் அவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத தன்மை. இதனால தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் அதிகமாயிட்டு. ஸோ இதை அவர் தெளிவாக சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? மோகன் சி லாசரஸ், டாஸ்மாகால இளம் விதவைகள் எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறார். பட் நம்ம மேற்கொண்டு என்ன சொல்கிறோம்? தரமில்லாத மதுபானங்களால் ஆண்மை குறைவு ஏற்படுது அப்படிங்கிறத சொல்கிறோம். அடுத்து அண்ணன் மோகன் சி லாசரஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவில் ஊழல் திமுக அரசில், மிகப்பெரிய அளவில் ஊழல். ஒரு சாதாரண ஒரு தாசில்தார் ஆஃபீஸுக்கோ, ஒரு அரசு அலுவலகத்துக்கோ, ஒரு சார் பதிவாளர் அலுவலகோ, எதுக்கோ போகும்போது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் மக்கள் மிகப்பெரிய அளவில் லஞ்சத்தை பணமாக கொடுக்க வேண்டியிருக்கு. மேலே மந்திரிக்கு கொடுக்கணுங்க, மந்திரி பிஏக்கு கொடுக்கணுங்க, எம்எல்ஏக்கு கொடுக்கணுங்க, கவுன்சிலருக்கு கொடுக்கணுன்னு சொல்லியே கேட்குறாங்க. ஏன் முதல்வர் வரைக்கும் போதுங்க அப்படின்னு உங்கள் பேரை சொல்லியே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார். 2 குற்றச்சாட்டுகள் தான். இந்த 2 காரணங்களால் தான் நீங்கள் தோச்சிங்க அப்படின்னு சொல்கிறார். 2 காரணங்கள் மட்டுமில்லை, பல்வேறு காரணங்கள் இருக்குது. பட் அவர் மேம்போக்காக எல்லாத்தையும் சொல்லி காட்ட முடியாது இல்லையா? நாளைக்கு அவருக்கு பிரச்சனை வந்துடும். ஸோ நாசுக்காக 2 விஷயங்களையும் சொல்லிட்டு போயிட்டார். ஸோ உண்மையிலே அவர் சொன்னது 2மே கரெக்ட். மேலும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் கனிம வள கொள்ளை
மிகப்பெரிய அளவில் கனிம வள கொள்ளை. அது தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா, அதுவும் குறிப்பாக தென்காசி பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கனிம வளங்கள் பெரிய பெரிய லாரிகளில் வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. தற்போது அது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. நான் அந்த பகுதியை சேர்ந்தவன் என்பதால் சொல்கிறேன். மிகப்பெரிய அளவில் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. நாகர்கோவில் சைட்லேருந்து கேரளாவுக்கு போகிறது முழுவதுமாக நிறுத்தப்பட்டு விட்டது. தென்காசியில் இருந்து இந்த ஆவுடையானூர் பவர் சத்திரத்திலிருந்து கேரளாவுக்கு போகிறது கொஞ்சம் போயிட்டுருக்கு. அதையும் அவர்கள் விரைவில் நிறுத்தி விடுவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த பிரச்சனைகளால் தான் கடந்த முறை திமுக படுதோல்வி அடைந்தது அப்படின்னு மோகன் சிலாசரஸ் சொல்லியிருக்கார். மோகன் சிலாசரஸ் ஏன் இப்போ வந்து சொல்லணும்? அவர் ஸ்டாலினுடைய நெருங்கிய நண்பர். அவர் நினைத்தால் ஸ்டாலின்கிட்ட நேரடியாக ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கூட போய் பேசலாம், என் ஃபோனில் கூட பேசலாம், மொபைலில் கூட பேசலாம். அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு மிக்க நபர். பட் இப்போ ஏன் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் முதல்வர்கிட்ட ஏதாவது ஒரு நெகட்டிவாக ஒரு விஷயத்த சொன்னால் இந்த மாதிரி போகுது அப்படின்னு சொன்னால் இவருக்கு பிரச்சனை வரும். எங்கள் ஆட்சியை பற்றி நீங்கள் எப்படி சொல்லலாம், எங்கள் ஆட்சியை பற்றி நீங்கள் எப்படி விமர்சனம் பண்ணலாம், மோசமாக விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு கண்டிப்பாக குறைச்சல் கொடுத்துருப்பார்கள். ஏன்னா அதிகாரம் அப்போது கைதில் யார் கையில் இருக்குது? ஸ்டாலின் கையில் இருக்குது. ஸோ அதை வைத்து மோகன் சிலாசரஸ் அவர்கள் குறைச்சல் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால தான் அவர் வெளியே வந்து சொல்கிறார். ஏன்னா அதிகாரம் கையில் இருக்கும்போது ஸ்டாலினுக்கு யார் சொல்லுவதையும் கேட்கக்கூடிய ஒரு மனநிலை இல்லை. அடுத்து நம்ம தான் வருவோம், அதுவும் பார்த்திங்கன்னா 200 தொகுதிகளில் ஜெயிச்சு வருவோம்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்குள்ளே போட்டிருந்தோம். 50 தொகுதி ஜெயித்தாலே பெரிய விஷயம் நம்ம போட்டிருந்தோம். அதே போல தான் ஆச்சு. ஸோ எல்லாருக்குமே ஒரு பயம், ஒரு அச்சம். ஆட்சியில் இருப்பவர்களே ஆட்சியாளர்களை எதிர்த்து கேள்வி கேட்டால் அதிகாரம் நம்மளை பயமுறுத்தும், அடக்கியாலும். ஸோ அதே பயம்தான் அண்ணன் திரு மோகன் சிலாசரஸ் அவர்களுக்கும். அவர் செய்தது சரியான விஷயந்தான். இப்போவாது நான் சொல்கிறேன் கேளுப்பா, இனிமையாவது திருந்து, இல்லைன்னா அடுத்து நீங்கள் ஆட்சிக்கே வர முடியாது அப்படிங்கிறதுல நாசுக்காக பண்பட்ட விதத்தில் அண்ணன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இதை திமுக தலைமை காதை திறந்து கேட்கணும். இல்லை அப்படின்னா எவன் சொல்கிறதே நான் கேட்க மாட்டேன், எனக்கு யார் சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் நான் கேட்பேன் அப்படின்னு ஸ்டாலின் இருந்தார் என்றால் அவர் கட்சிக்கு அவரே சங்கூதுறார் அப்படின்னு தான் அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.